மைகேம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்று காலை என்டிடிவி கருத்தரங்க தொடக்க நிகழ்ச்சியில் திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள், நம்ம முதல்வர், பல குற்றச்சாட்டுகளை பயங்கரமாக வச்சுருக்காரு. அதாவது நீங்கள் எங்கள் கட்சியை வந்துட்டு ஒரே விமர்சனத்தை தான் சொல்கிறீங்க பல ஆண்டுகளாக, வாரிசு அரசியல்ன்ட்டு. ஆனால் உங்கள் கூட்டணியே ஒரு ஊழல் கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த? முதல்வர் இன்னைக்கு அது ஒரு என்டிடிவின்றது ஒரு பெரிய ஒரு ஊடகம். அதில் இவரை பேச கூப்பிட்றாங்க. அதில் எப்படி நேற்று பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக பல விஷயங்கள் வந்துடும். முதலீடம் அந்த மாதிரி. அப்போ அறிவார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி என்னென்ன நடக்குது, தமிழ்நாடு எதை நோக்கி நகருது, இந்த மாதிரி விஷயங்களை பேசுனது தான் கரெக்டு. இவர் வழக்கமாக கட்சி கூட்டத்தில் பேசுகிற மாதிரி போயிட்டு சகட்டு மேனிக்கு ஏடிஎம்கே தாக்குதல் நடத்துகிறார். எலெக்ஷன் டைம்னால அப்படி பேசியிருக்காரு. எலெக்ஷன் டைமில் கூட நீங்கள் உங்களுடைய சாதனை ஒன்றும் பேசலாம். இன்னொன்று, சமீப காலமாக அவர் அந்த முதல்வர்ன்றதை விட்டு இறங்கி பேசிகிட்டு இருக்கார். காலு தான் தெரியுது, இவர் காலை பார்த்து தான் நடக்கிறாரு அப்படின்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுறது. காலை பார்த்து நடக்கிறான்றது நாலாந்தர பேச்சாளர்கள் பேசலாம். உதயநிதி வாழ்நாள் பூரா அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. எது காலும் காரும் தவழ்ந்து. ஏன்னா கூட எழுதி கொடுக்குறவன் அந்த தரத்தில் தான் இருக்கான். எந்த தரத்தில் இருக்கிறான்னா அவனை என்ன பண்ணணும், உன்னை கொன்றுவேன், ஒழுங்காக கரெக்டான இது கொடு, இந்த மாதிரிலாம் எழுதுறதாடா நான் உன்னை கூப்பிட்ருக்கேன், அது நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டு எழுதி கொடுக்க சொல்லுவேன், இதோட நல்லா எழுதி தருவாரன்னு சொல்லணும். ஆனால் இவங்க அதை ரசிக்கிறாங்க. ரசித்து வருஷம் பூரா உதயநிதியுடைய பேச்சில் படுத்தா இந்த இது இல்லாமல் இருக்காது. இந்த வருஷம் காரும் காலும்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதையே அவர் ஒரு தடவை சொல்லிட்டாரு. ஊர்ந்து போனேன் தவழ்ந்து போனேன், இதையே சொல்கிறீங்க, எத்தனை வருஷத்துக்கா சொல்லுவீங்க? ஊர்ந்து போனேன் தவழ்ந்து போனேன், முதல்வராக நின்றுட்டேனா இல்லையா? என் ஆட்சியில் நடந்த விஷயங்களை நீ சொல்லு, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதை பற்றி பேசுறதுக்கு உன்னால் முடியல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவதூறு பண்ணுறேன். அப்போ நான் பால் டாயில்னு பேசினா கரெக்டாக இருக்குமான்னு கேட்டார். ஒரே ஒரு தடவை கேட்டு விட்டார். நேற்று இவர் மறுபடியும் முதல்வரும் அதே மாதிரி தான் பேசுகிறார். காலை பார்த்தா நடக்கிறாருன்னு, அடிமையாக இருக்காங்க, காலில் விடுறாங்க, அது இதுன்னு பேசுகிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, சேம் அதே தான் மறுபடியும் சொல்கிறாரு. ஆட்சியில் நடக்கிற விஷயங்கள், ஏடிஎம்கே ஆட்சியில் இப்படி தப்பு நடந்ததுன்னா சொன்னேன்னா ஓகே, மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களை மாதிரி எங்களுக்கு கை நடுக்கம் இல்லை, இன்னும் நாங்கள் இறங்கணுன்னா வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவோன்ற. அப்போது தமிழ்நாடு அரசியல் எதை நோக்கி நகர்த்துன்னா, நீ கேவலமாக பேசுனியா, 4 தலைமுறை இழுத்து பேசுனியா, நானும் இழுத்து பேசுகிறேன் பாரு லெவலுக்கு போகுது. ஆக்சுவலாக இவங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க சார். கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு, ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு ஹெல்ப் பண்ணும், அவரே ஒரு அடிமைன்னு அது அவருக்கு தெரியும், அதனால சொன்னார். இவங்க அப்படி கிடையாது. கலைஞர் பேசலாம், அவர் உள்ளத்துலேருந்து பேசுவார், அவரே பேசுவார். இங்கே யாரோ எழுதி கொடுக்குறது தானே, தலைவர் எப்படி பேசுங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, சுசுகி அயாபோசாவா, என்ன வண்டி அது, அயாபோசா, 13 லட்சம் ரூபா. ஆமாம் ஆமாம், ஃபோட்டோ பார்த்தேன். தொல்காப்பியர் பூங்காவில் ஏற்கனவே அங்கே என்ன விமர்சனம் இருக்குன்னா, தொல்காப்பியர் பூங்கா அரசு செலவில் 41 கோடி ரூபா செலவு பண்ணி அதை திறந்து வச்சாங்க. அதில் மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் திறந்தாங்க. பார்க்குள்ளே எதுக்கு சார் பைக்? வரேன், அதான் மேட்ரு. 20 ரூபா கட்டினா வாக்கிங் போகலாம் யார் வேணாலும்ன்றது இருக்குது. ஒரு நாளைக்கு 500 பேர் அப்படின்னு. அதை ஒரு டீமே, பணக்காரர்கள் டீமு ஃபுல்லாக புக் பண்ணி ஏப்ரல் வரைக்கும் யாருமே போக முடியாது. அது எப்படி சார்? அப்படிதான். அதுவும் பாருங்கள், எல்லா டிக்கெட்டையும் அவங்க வாங்கிட்டு அவங்க ஒரு 25 பேர் வருது. 500 பேர் போகிற இடத்துல ஒரு 100 பேர் 200 பேர் இவங்க மட்டும். அதாவது இது ஒரு நவீன தீண்டாமை தானே. ஆமாம், சாதாரண சாதாரண மக்கள் அங்கே போகிறதுக்கு அனுமதியே கிடையாது. ஏன்னா எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சுப்பா அப்படின்றது. அப்போ பணம் படைத்தவன் அங்கே போகலாம் அப்படின்னு. இவர் அங்கே போயிட்டு அந்த சுசுகி பைக்கை வச்சுக்கின்னு உக்காந்துன்னு போஸ்ட் கொடுக்குறாரு. சார் இன்னும் முறுக்குங்க சார்ன்றான், முறுகுறாரு. ஏதோ ஐயாபூசா வண்டி தமிழக அரசுடைய பெரிய தொழில் முதலீட்டில் பெரிய அளவில் வந்த மாதிரியும், அந்த தொழில் முதலீட்டு அந்த ஃபேக்ட்ரியை திறந்து வச்சு அதனுடைய முதல் தயாரிப்பை முதல்வரே அப்படிதான் எப்பயுமே அந்த மாதிரினா அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் கையெழுத்து போட்டார். இப்போ கூட ஒரு தூத்துக்குடியில எங்கேயோ ஒரு கையெழுத்து போட்டார். அந்த ஒவ்வொரு நிறுவனமும் அம்பாசிடர் வைப்பாங்க தெரியுமா, பெரிய நடிகர்கள், ஸ்போர்ட்ஸ் மேனை, இவர் எங்களுடைய அம்பாசிடர் அப்படின்னு. நீங்கள் ஐயாபூசா அம்பாசிடரா? ஏன் சார் ஆகலாம்? இல்லை, இதை பார்த்துட்டு கூப்பிடுவோம். ஐயாபூசாக்கு ஏற்கனவே டிடிஎஃப் வாசன் இருக்கார் அம்பாசிடரா. அவர் தான் இந்த தமிழ்நாட்டில் ஐயாபூசாவை அறிமுகப்படுத்தினவர். அப்போ தான் சொன்னாங்க பசங்க, சார் அந்த வண்டி எவ்வளோ தெரியுமா, 13 லட்சம் ரூபா சார்ண்ணா. 13 லட்ச ரூபா வண்டியை ரோட்டில் இறக்கி ஓட்டுனுங்கிறாங்கடா. என்னடா இதுன்னு கேட்டால், சார் அவன் மாதம் வருமானம் எவ்வளோ தெரியுமா, 17 லட்ச ரூபா சார்ண்ணா. அப்போ ஓட்டலாம் தம்பி ஓட்டு அப்படின்னு. அப்போ இவர் இந்த வண்டியை வாக்கிங் போகிற இடத்துல பார்க்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு, கூட யார் ஆகிறா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வழக்கமாக இருப்பாங்களான்னு எங்கடா காணுன்னு பார்த்தா இருக்காப்புல. யார்? மாசு. இல்லை, அவர் தான் வழக்கம் போல போவார் வாக்கிங்க்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவர் இது சேர்த்துக்குது. இவர் மிகப்பெரிய ஆளுமை, போஃபோர்ஸ் நாயகன்.
அந்த மிகப்பெரிய பத்திரிகையாளர், அவரும் கூட கருப்பு டிஷர்ட் போட்டு நின்றுக்கிறார். அவரும் கூட சொல்ல முடியாது, அந்த இதில் கேமராவில் வரல. அவரும் கூட தலைவர் அப்படி இருக்காருங்க, இப்படி இந்த சைடு கால் விடுங்க, தலைவர் எப்படி வைங்க. இப்போ நான் கூட சில பைக்கெலாம் ஃபோட்டோ எடுக்கும் போது இப்படி வைங்க அப்படி வைங்க அந்த மாதிரிலாம் எடுத்துனுக்குறாங்க. என்னையா ஒரு முதல்வரியா ஷூட்டிங் நடத்தினுக்கிறீங்க? நேற்று பார்த்தா கல்யாண மண்டபம் திறக்கிறாங்க. கல்யாண மண்டபம் எப்படிங்க திறப்பாங்க? கல்யாணம் எப்படி திறப்பாங்க? ஒரு கல்யாண மண்டபம் திறக்கிறாங்க, ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க? நார்மலாக திறந்து வச்சுட்டு வந்து ரிப்பன் கட்டியிருக்கோம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அமெரிக்கா அதிபருக்கு எச்சரிக்கை விடுகிறேன், புட்டின் உஷாராக இருந்து கொள் அப்படின்னு பேசுவாங்க. நீ வந்து தேவையில்லாமல் உக்ரைனை தாக்குகிறாய், அனுமதிக்க மாட்டோம், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் எச்சரிக்கை, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. நேற்று போனால் சினிமா ஷூட்டிங் எல்லாம் என்னன்னா மண்டபம் திறக்கிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு எல்லாம் ஜனங்கள்லாம் பார்க்குது. பார்த்தா முதல்வர் வந்திருக்காரு, திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங். வாராயன் தோழி வா, ஒரு கல்யாணம்லாம் பண்ணி வச்சிருந்தாரு சார். அதான் சொல்கிறான், அந்த கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையும் ஹீரோ ஹீரோனை மாறிட்டாங்க. அந்த பாசமலர் சிச்சுவேஷன்ஸ் அங்கே நடக்குது. என்னங்க நடத்துறீங்க? என்ன நடக்குது? முன்னாடி எல்லாம் பல கூட்டணிகளே கல்யாண வீட்டில் முடிவான இதெல்லாம் இருக்கு. கர்மாந்திர வீட்லயே நடக்கும். ஆமாம். இங்கே நம்முடைய நண்பர், ஆர்வி நண்பர், என்னுடைய வாழ்நாள் எல்லாம் என்னோட பயணித்த நண்பர் இறந்து கிடைக்கிறார். அவரை நினைக்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. இன்றைய தினம் நான் ட்ரம்புக்கு ஒரு எச்சரிக்கை. வைகோ நிறைய தடவை கல்யாண வீட்டில் போனவனுங்க ட்ரம்புக்கு என்னையா அப்படின்னு. வைகோ அவர்கள் நிறைய தடவை கல்யாண வீட்டில் பேசின அந்த இதெல்லாம் எல்லாரும் தான், இவரு எல்லா கட்சிக்காரனும் பேசுவாங்க. கல்யாண வீட்டை பிரச்சார மேடையை மாற்றுறது இவங்க வேலை. சாவு வீட்டியன்ற இன்றைய தினம் நம்முடைய ஏந்தலுடைய படத்தை திறந்து வைத்திருக்கிறோம், அவர் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதனால் இப்போ இவர் போயிட்டு என்டிடிவி கருத்தரங்கத்துக்கு கூப்பிட்றாங்க. இவர் ஒரு முதல்வர். அப்போ ஒரு ஊடகங்கள் என்ன செய்யணும், ஊடகங்களுடைய பணி என்ன, தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள். பட்ஜெட் நேற்று போட்டிருக்காங்க, அதில் தமிழகத்துக்கு என்ன பாதிப்பு, இந்திய அளவில் என்னென்ன, இந்த மாதிரி விஷயங்கள் பேசினான்னா ஒரு அறிவார்ந்த இதுவாக இருக்கும். அங்கே அது தானே அந்த கருத்தரங்கம் எப்படி நடக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு ரவுண்டு சேர் போட்டு ஆளுமைகள்லாம் 4 பேர் அங்கே கான்க்ளேவ் சொல்லுவாங்க. கான்க்ளேவ் எப்படி பேசுகிறாரு, எச்சரிக்கிறாங்க, கொன்றுவாங்க. கான்க்ளேவ்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அவரை நிற்க வச்சு பெரிய ஆளுமை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவர்கிட்ட ஏதாவது முதல்வர்கிட்ட கேட்கணும்னா கேட்கலாம். அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. உங்களுக்கு பிடித்த படம் எது, உங்களுக்கு பிடித்த பாடல் எது, நீங்கள் ஒரு பெஸ்ட்டு லெக் ஸ்பின்னராமே. ஆமாம், அப்படி போட்டால் வச்சுக்கிங்க வைடுக்கு வைடாக போயிடும், அது செம்மையாக போகும், தொத்தின் பேட்சாக தான் உண்டு அப்படின்னு கேட்டாங்களா அன்றைக்கி. என்ன பாட்டு பிடிக்கும் அந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரி பேசுகிற இடத்துல இவர் என்ன பேசுகிறாருன்னா, எங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டை வாரிசு அரசியல் தான், யார் வாரிசு அரசியல் பண்ணலன்ற மாதிரி கேட்குறாரு. உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டு வாரிசு அரசியல் இல்லை. வாரிசு அரசியல்னால் இப்போ நேரு புள்ள அருண் நேரு ஒரு எம்பி, பொன்முடி புள்ள ஒரு எம்பி, துரைமுருகன் பையன் ஒரு எம்பி, ஒவ்வொருத்தர் மகன்களும் வருது. இப்போ பாஜகவில் இல்லையா வாரிசு அரசியல் இருக்குது. தாக்கூர் யார், அவர், இந்த ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருடைய மகன்களாக ஏதோ ஒரு உறவாக இருப்பாங்க. இது வாரிசு அரசியல். உங்கள் மேலே அந்த குற்றச்சாட்டு இல்லைங்க. வாரிசுகள் வரலாம், நடிகர் புள்ள நடிகராக வருவான், டாக்டர் புள்ள டாக்டராக வருவான், அரசியல்வாதி புள்ள வேறு என்ன தெரியும் அதுக்கு. அப்படியே சட்டைக்கிட்டே மாட்டின்னு 10 பேரை கூப்பிட்டுன்னு அப்படியே நம்ம வீட்டில் எதை பார்த்து பழகுறோமோ அதுதான். அது தப்பு இல்லை. கம்பெனியே உங்கள் கம்பெனியாகுது இல்லை, குடும்ப அரசியல், அதுதான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு. குடும்ப அரசியலை முதல்ல ஆரம்பிச்சு வச்சது யார்? இந்திரா ஃபேமிலி, நேரு ஃபேமிலி. நேரு, இந்திரா, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா, இப்படி காங்கிரஸ் கட்சியே இவங்க சொந்தமாக, சோனியா காந்தி சொந்தமாக இருக்குல்ல. அந்த மாதிரி திமுகன்றது ஒரு மிகப்பெரிய இயக்கம். அது திராவிடர் கழகத்திலேருந்து வெளியே வந்தது. தன்மானம், கண்ணீர் துளிகள், ஒன்றிய குலம், ஒருவனே தேவன், திராவிட நாடு, அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு, இந்த மாதிரிலாம் சொல்லி வெளியே வந்தாங்க. அண்ணா, ஐம்பெரும் தலைவர்கள், 13வது இடத்துல கலைஞர், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், என்எஸ் கிருஷ்ணன், கேஆர் ராமசாமி, இப்படி ஒரு பெரிய பலரும் கஷ்டப்பட்டு உருவாக்கின இயக்கம். 68ல் எம்ஜிஆர் ஒரு பெரிய தப்பு பண்ணார், இவரை கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கினார். ஆக்கின பிறகு தான் தலையெழுத்தே மாறுது. தலைவர் பதவிக்கு சில அதிகாரங்களை கொடுத்து இவர் தலைவராக மாறுறாரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆரை வெளியேற்றுறாங்க, நெடுஞ்செழியனை வெளியேற்றுறாங்க, எல்லாரும் வெளியேற்றி கட்சியே இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. செகண்ட் லெவல் பொசிஷனில் அன்பழகன், சாவர வரைக்கும் அவர் தான் பொதுச்செயலாளர், சாவர வரைக்கும் இவர் தான் தலைவர். அப்போது இவருடைய மருமகன் 68ல் முரசொலி மாறின எம்பிக்கு நிற்க வைக்கிறாங்க. என்ன இது இருக்குன்னு கேட்டால் அவரும் திமுகவில் இருக்கார். சரி, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவரை மட்டும் ஏன் டென்ஷனில் நிற்கிறீங்க? இப்படியே ஒவ்வொருத்தராக வந்து இந்த கட்சியை கலைஞர் முடிவு பண்ணுறது. கலைஞர் புள்ள ஸ்டாலின், ஸ்டாலின் வந்து அடுத்த துணை முதல்வர், ஸ்டாலின் புள்ள உதயநிதி, உதயநிதி துணை முதல்வர், உதயநிதி புள்ள இன்பநிதி, இன்பநிதி வந்து அதே மாதிரி பாருங்கள், சினிமா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, கொஞ்சம் எம்எல்ஏ, அப்படி இது
இப்போ அடுத்து உதயநிதியை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டாலின் கூட டைம் எடுத்தார் கலைஞர். ஏன்னா அவருக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. 50 கட்சிக்குள்ள வருஷம் கிட்டத்தட்ட. ஒரு ஜனநாயகம் இருந்தது. வைகோ ஒரு லீடராக இருந்தார். எல்லாம் அப்படி இப்படி இருக்கும்போது எப்படா ஸ்டாலினை கொண்டு வர்றது? வைகோ அளவுக்கு பேச தெரியுமா? எழுதி கொடுத்தா பேசுவேன். அந்த அளவு தான் போயிருந்தது. அப்போ லாஸ்ட்டில் வைகோவை வெளியேற்றுகிறார்கள். கட்சிக்குள்ளே வளர்ந்து அடுத்த தலைவராக வர வெளியேற்றுறாங்க. எதுனா காரணம்? என்னை கொல்ல சதி செய்தார்னு. அவர் என்ன உங்களை நான் கொல்ல சதியா? கலைஞரே இது அடுக்குமா? இவன்ட்டு வெளியே போனார். அவர் போனது என்னத்துக்கு? குடும்ப ஆட்சிக்கு எதிராக. அவர் கட்சியில் இப்போ யார் இருக்கா? அவருக்கு துரை வைகோ. சேர்மன் யார்? துரை வைகோ. அதுவும் கம்பெனி ஆயிடுச்சு. முன்னாடி வைகோ, இப்போ துரை வைகோ. அடுத்து யார் வருவா? அவங்க புள்ள வருவாங்க. காங்கிரஸ் இது வட இந்தியாவில் முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ். அங்கே காஷ்மீரில் ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா. இப்போ அடுத்தது இதுக்கு பேர் தான் குடும்ப ஆட்சி. கட்சியே குடும்பத்திட்ட இருக்கும். வாரிசு அரசியல்ன்றது வேற. இவர் அதை வச்சுட்டு நைஸாக இதை மறைக்கிறார். இப்போ நீங்கள் திமுக அறக்கட்டளை யார்கிட்ட இருக்குது? யார் அதுக்கு சேர்மன்னு? இவர் தான் உதயநிதி. ஏன் மற்றவங்க முரசொலியும் அவர்கிட்ட தான். அப்போ இது எல்லாம் முரசொலி கூட நான் தொடங்கினேன்னுவாங்க, கலைஞர் தொடங்கினாருன்னுவாங்க, அதுன்னுவாங்க. திமுக அறக்கட்டளை. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவர்களுக்குள்ள என்ன சண்டை வந்துச்சு? அழகிரி பெரியாளா ஸ்டாலின் பெரியாளா தான் சண்டை வந்துச்சு. துரைமுருகன் பெரியாளா ஸ்டாலின் பெரியாளான்னு சண்டை வரல. அப்போ மற்றவர்கள் சேவை செய்வதற்கு அப்படின்ற மாதிரி இது ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு? ஊழல்வாதிகளை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம்? நம்ம மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நேற்று கூட ஒரு கேஸு, இடி கேஸ் பேசணும்ல. ஆமாம், வைத்தியலிங்கம் வந்து சேர்ந்துருக்கேன். ஏன் வரேன் ஒவ்வொன்றா வரேன். அப்போ அது ஊழல்வாதிகள்ன்றப்போ எங்கள் மேலே ஊழல் வழக்குகள் இருக்குது, ஆனால் நாங்கள் தண்டிக்கப்பட்டோமா? தண்டிக்க எங்கே விட்டீங்க? ஒரு வழக்கை நடத்துறதுக்குள்ள ஈடியே அவன் வாழ்க்கையில சந்திக்காத சவால்லாம் சந்திக்கிறான். இது ஒன்று விட்டா இன்னொன்று போகிறது உச்சநீதிமன்றத்துக்கு. ஜட்ஜிங்களே குழம்பி போயிடுறாங்க. இது சட்டப்படி தானே சார் அணுகுறாங்க. அதை தான் சொல்கிறேன். சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை வைத்து அணுகுகிறார்கள். ஆனால் இது தப்புன்னு சொல்லியே. ஜட்ஜி இப்போ செந்தில் பாலாஜி விடுவிச்சது மெரிட்லையா? என்ன சொன்னார்? ராசா மெரிட்டில் விடுவிச்ச நினச்சியா? நீ குற்றவாளி தான். ஆமாம், நீ குற்றம் சாட்டப்பட்டவர் தான். இந்தியன் இதில் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 19(1) பிரகாரம் ஒருவரை நீண்ட நாள் விசாரணை இல்லாமல் சிறைக்குள் வைத்திருக்கூடான்ற அடிப்படையில் தான்டா ராசா அவனை இறக்கப்பட்டு வெளியே விட்டேன். நீ என்ன பண்ணுற? மறுநாள் அமைச்சராக ஆகிற, சாட்சிகளை கலைக்கிற வேலை பண்ணுற. இப்போ முடிவு பண்ணு, அமைச்சராக இருக்க போறியா, ஜாமீன் வேணுமா? அப்படின்னா ஐயா ஜாமீனே வேணும் ஐயா. அமைச்சர் பதவி போச்சு. ஆனால் அவரை எப்படி வச்சு பாதுகாத்தீங்க? இல்லாத அமைச்சராக வச்சு பாதுகாக்கிற வெள்ளம் பண்ணி கடைசி வரைக்கும் அவர் சிறை கம்பிக்குள்ளேயே போகல. சிறைச்சாலையில் உள்ள மருத்துவமனையில் இருந்தார். அவருக்கு என்னென்ன வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தீங்க? இந்த ட்வின் கண்டிஷன் சொல்லுவாங்க ஜாமீனுக்கு. அதில் இவர் அமைச்சராக இல்லாத அமைச்சராக இருந்தால் ஜாமீன் கிடைக்காதுன்னொன்னா வேறு வழி இல்லாமல் ராஜினாமா பண்ணிவிட்டு ஐயா நான் வெறும் எம்எல்ஏ தான் ஐயான்னு சொல்லி தான் வாங்கினாங்க. அப்போ இதை யார் பாதுகாத்தது? யார்? சட்டத்தின் ஓட்டைகளை யார் இது பயன்படுத்திட்டது? யார்? இப்போது என்ன சொல்கிறாங்க? என்ன இருக்குது? நேற்று என்ன சொல்கிறாரு? எல்லாம் கொடுத்ததெல்லாம் உண்மை, நாங்கள் விசாரிக்கணும். எப்போ விசாரிப்பீங்க? 6 மாதம் ஆகும். ஏன் 6 மாதம் ஆகும்? ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தானே ஆதாரம் கொடுத்துட்டேன்ப்பா. அடுத்த எலெக்ஷன் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு தெரியறதுக்கு 6 மாதம் ஆகும் அப்படின்ற லெவலுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இவர்கள் அமைச்சர்கள் தண்டிக்கப்பட்டாரா இல்லையா? பொன்முடி தண்டிக்கப்பட்டார்ல. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதற்கு ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஸ்டேன்றது 6 மாதம். மறுபடியும் அந்த விசாரணைக்கு எடுத்தால் பலரும் தண்டிக்கப்பட இருக்குது. இப்போ இடி கேஸில் 4ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுன்னு வந்துட்டா இடி எப்படி இறங்குன்னு பாருங்க. ஒன்ஸ் ஒரு இதில் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டா மீதி 2 இருக்குல்ல. ஜாப் ராக்கெட் தானே நேற்று நடந்தது. அந்த டெண்டர் மேட்டரும் இன்னொரு மேட்டரும் 2 வழக்கு இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு இடி வேகமாக இறங்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே மணல் விவகாரத்துலேயும் ஒரு இது போயிருக்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே இவருக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இதை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அங்கே போய்ட்டு ஊழல்வாதிகள். அப்புறம் வாஷிங் மிஷின் பற்றி பேசியிருக்காரு. வாஷிங் மிஷின்னு செந்தில் பாலாஜி எந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தீங்க? இவர் தானே 2018 பேசினாரு. வந்தா தூக்கி உள்ள வைக்காம விட மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ செந்தில் பாலாஜி இது சொன்ன அதே வாஷிங் மிஷின் ஸ்டேட் வைடு வாஷிங் மிஷின் தானே இது செமி ஆட்டோமேட்டிக். அது ஆட்டோமேட்டிக், இது செமி ஆட்டோமேட்டிக். அப்போ வைத்தியலிங்கம் செமி ஆட்டோமேட்டிக்கில் போட்டு துவைச்சி எடுத்தாச்சு. காய போட்டிருக்காங்க. அப்போது இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பேசிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்டிடிவி கருத்தாரங்களை பேசுகிறீங்க. இதுதான் இவர்களுடைய பிரச்சனை. அதில் தரம் தாழ்ந்து பேசுகிறது தான் நேற்று அவர் கண்டிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நேற்று நம்ம ஓபிஎஸ் அவர்கள் கேட்டதை நம்ம பேசணும். அதாவது அருமை அண்ணன் இபிஎஸ் அவர்களும்
நண்பர் டிடிவி அவர்களும் திரும்பி என்ன அதிமுகவில் சேர்த்துக்கிறத பற்றி பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. உடனே ஈவினிங்கே இபிஎஸ் அவர்கள் அதுக்கு அது வந்துட்டு பொதுக்குழுவும் முடிவெடுத்த அது அதை திரும்பி சேர்த்துக்கிற ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை எப்படி பார்க்குறது? ஓபிஎஸ் இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக அவர் ஓப்பனாக சொல்கிறார் சார், எங்களை பார்த்தா பாவமா இல்லையான்னு கேட்குறாரு. அதான் நான் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி. நான் என்ன கேட்குறேன், ஒரு வீட்டுக்காரங்கிறான் கல்யாணம் ஆகி 10 வருஷமாக டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, வீட்டுக்கு செலவு காசு இல்லை, அடித்து டெய்லி காயப்படுத்துறது, இந்த பஞ்சாயத்து அஞ்ச பஞ்சாயத்து இவங்க வீட்டு பஞ்சாயத்து அது போலீஸ் ஸ்டேஷன் எது போனாலும் முடியல. எல்லா பெண்களும் பல பெண்கள் அனுபவிக்கிறது. கடைசியில் வேறு வழி இல்லாமல் விவாகரத்து அப்படின்னு போகிறாங்க. இவன் போய் கோர்ட்டில் என்ன பண்ணுவான், கவுன்சிலிங் போவான்னுவாங்க. அங்கே போய் என்னம்மா பண்ணுவான், மேடம் நான் வந்து இல்லை மேடம் கோவத்தில் பண்ணிட்டேன், ஏம்மா கொஞ்சம் இது பண்ணுமா, ஏன்னா சோறு கிடைக்காது, டெய்லி ஹோட்டலில் சாப்பிட முடியுமா, பல விஷயங்களுக்கு குடும்பமாக இருந்தால் தான் முடியும், ஏம்மா கொஞ்சம் பாருமா பேசுமா, அப்போ போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். என்னை பார்த்தா பாவமாக இல்லையா, பாவமாக தான் இருக்குது, நீ பண்ண செயல்கள் பாவ செயல்கள் அல்லவா. 10 வருஷம் பட்ட ஒரு பெண்ணு இல்லை நீ 2 நாள் நீ யோகிய மாதிரி பேசுவ, அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும், இதுக்கெல்லாம் நான் இறங்கி போக முடியாது. பல பஞ்சாயத்துகள் குடும்ப பஞ்சாயத்து எப்படி முடிச்சு வைக்கப்படும், ஏம்மா 1000 தான் சொல்லிட்டான், கோவத்தில் தான் அடிச்சிட்டான், நீ வந்து இது பண்ணுவாம்மா, குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும், சேர்ந்து வாழுங்க அப்படின்னு அவளுக்கு தான் தெரியும் இவன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருப்பான்னு. அவன் நல்ல பிள்ளை மாதிரி நிற்பான். நான் வந்து ஐயா நீங்கள் டேய் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன் ஐயா, நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன், இனிமேல் பொண்டாட்டிப்பா ஐயா பார்த்துக்குங்க ஐயா, நல்லா பார்த்துக்குங்க, வீட்டு வேலையும் நான் செய்வேன் ஐயா, பாத்திரம் கழிப்போம். 4 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து அதே தான் ஆரம்பிப்பான். அப்போ இவங்க போய் மறுபடியும் பஞ்சாயத்து போனால், ஏம்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் பஞ்சாயத்தா இப்படி வரும். அதை தான் இப்போ பிஜேபி பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ என்ன பிரச்சனைனா, உன்னை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ரெடி, ஆனால் நீ எப்படி ஒன்றை சேர்க்கணுன்றதான் மேட்ரு. நீ வந்து நல்ல புள்ள மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என்னென்ன வேலை பண்ணீங்க கட்சிக்குள்ளேன்னு. 2 தலைமை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்துனீங்க, திமுகவோட கை கோர்த்துட்டு சட்டசபைக்குள்ளே என்னென்ன பண்ணீங்க, கட்சியை உடைக்கிறதுக்கு கேஸ் போட்டு வச்சுருக்கீங்க இன்னை வரைக்கும். ஆமாம், ரெட்டைலைக்கு எதிராக அதை வாபஸ் வாங்கிட்டு கேட்டால் கூட சேர்த்துப்பாங்கல்ல. அதெல்லாம் வாபஸ்லாம் அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்க. அப்போ இது எல்லாம் வரும்பொழுது மறுபடியும் நல்ல பிள்ளை மாதிரி வந்தால், நான் சொன்னால அந்த வீட்டுக்காரன் அந்த கதை தான், உள்ளே வந்தோன்னா மறுபடியும் குடிச்சிட்டு டெய்லி அடி தான். அதனால் ராசா உனக்கு கும்பிடு போட்டாச்சு, உனக்கு என்ன தேவை, என்டிஏ கூட்டணியில் வா, 3 தொகுதி கொடுக்குறோம், நின்றுக்கோ பேசிக்கோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. அமைச்சராக முடியாது, எதுக்கு அமைச்சர் ஆகணும், நீ பண்ண காரியத்துக்கு கெஞ்சினாங்கங்க, பொதுக்குழுக்கு முன்னாடி கெஞ்சிறாங்க, செகண்ட் லெவலில் இருந்துக்குங்க, துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் ஏதாவது வச்சுக்கோங்க, நீங்கள் தான் துணை முதல்வர் பார்த்துக்கலாம், முடியவே முடியாதுட்டார். அன்னைக்கு இவர் நினச்சிட்டாரு நமக்கு பின்னாடி மோடி இருக்காரு, அமித்ஷா அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நேற்று ஒரு கேள்வி கேட்டாங்க, மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் அவங்க போயிட்டாங்கன்னு கேட்டது. படுபாவிங்கனால தான் கெட்டு போனேன், அவங்க தான் 2வது தர்மத்தை ஆரம்பிக்கவே சொன்னது. உங்களுக்கு இதுதான் ஓபிஎஸ்க்கு எந்த காலத்துலையும் சொந்த புத்தி கிடையாது. அவர் சொல்லி தான் தர்ம யுத்தம் பண்ண, இவர் சொல்லி தான் இது பண்ண, அவர் தான் சொன்ன. நீங்கள் எடுப்பார் கைப்பில்லைன்னு தான் நான் ஆரம்பிச்சு சொல்கிறேன். நீங்கள் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, கீழே இருந்து வந்தவர் கிடையாது. 2001க்கு முன்னாடி ஓபிஎஸ் யாருன்னு தெரியாது. நீங்கள் தினகரனுக்கு ஒர்க் பண்ணதுனால அவங்க இஷ்டப்பட்டு அப்புறம் ஜெயலலிதா ஆண்டிப்பேட்டில் நிற்கும் போது அவங்களுக்கு நீங்கள் தேர்தல் ஏஜென்ட்டாக தலைமை ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணும்பொழுது பிடிச்சி போய், அக்கா நல்ல ஆளுக்கா, வளைஞ்சி நின்னாருன்னா எல் ஷேப்பில் நீங்கள் ஃபுல்லாக நிற்க சொன்னால் நிற்பாருண்ணா, அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். 1.5 லட்ச ரூபா மிச்சம் கொண்டு போய் கொடுத்துக்கிறாரு ஜெயலலிதாட்ட, தேர்தல் செலவு முடிச்சு. நான் மாதிரி ஜகஜால கில்லாடி பாருங்க. அவங்க பார்த்துட்டு என்ன ஓபிஎஸ் அதை காசு நீங்களே வச்சுக்கிங்க, இவ்வளோ நேர்மையாக இருக்கிறாரு சசி, என்ன இவர், அதான்க்கா நான் சொன்னங்களாக்கா பயங்கர நேர்மையால இருக்கா அவர் அப்படின்னு. சொந்த புத்திலாம் கிடையாது. இப்படி வந்து 2001 அவங்க டான்சி கேஸில் இதாகும் போது, அக்கா நம்ம சொன்னலாக்கா முதல் பகுதி அப்படியே வாங்கி அப்படியே திருப்பி கொடுத்துருவாருக்கா. ஏன்னா பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர் இருந்தார் என்டிஆர் இதில், என்டிஆர் ஹார்ட் சர்ஜரி போகிறேன்னு சொல்லிட்டு எப்பா பாஸ்கர் ராவ் பார்த்துக்கிட்டு போனார், திரும்பி வந்தால் தரமாட்டேன்ட்டாப்ல. ஒரு முதல்வரை நீக்க முடியுமா, நீக்க முடியாது. நம்பிக்கையில் திருமணம் கொண்டு தான் காலி பண்ணணும். அப்புறம் பட்ட பாடு இருக்குதே, 2வது அட்டாக்கே வந்துச்சு என்டிஆருக்கு. ஏய் அதுக்கு தான்றா அமெரிக்கா போனேன், இங்கே வந்து மறுபடியும் இது பண்ணுறேன்ற லெவலுக்கு போச்சு. எல்லாமே எம்எல்ஏக்களை வாங்கிடுவாங்க, வாங்கிடுவாங்க, பல பிரச்சனை வந்துடும். அதனால் அக்கா அப்படியே வாங்கி நம்ம சொன்னால் அப்படியே கையெழுத்து போட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகிற தம்பிக்கா அந்த தம்பி அப்படின்னோன்னா, சசி இவ்வளோ நல்லவராக இருக்கா பிள்ளைட்டு தான் டக்குன்னு ஆக்கினாங்க, பொதுப்பணித்துறை ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் 3 தடவை அவர் விசுவாசமாக இருந்தார். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவர் யாருக்கு விசுவாசமாக இருந்தார், அதுதான் கணக்கு. அப்போ இவர் தனியாக இயங்குறவர் இல்லை, அவன் பேச்சை கேட்குறேன் இவன் பேச்சு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்களா ஓபிஎஸ் புலம்புறாருன்னு, செங்கோட்டையனும் புலம்பினுக்கிறாரு. ஒன்றா இருங்கடான்னு சொல்லி என்னை வெளியே இழுத்தீங்க, ஒன்றா இருக்கலாம்னு. நான் இன்றைக்கி வெளியே தனியாக நிற்கிறேன், நீங்கள் எல்லாம் போய் ஒன்றாகிறீங்களாடான்னு நேற்று புலம்பியிருக்காப்புல.
அப்போ இதுதான் நிலைமை. அப்போ இவருக்கு சொந்த புத்தி கிடையாது. இப்போவும் என்ன பண்ணுறாரு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. அது எப்படிங்க முடியும்? நீங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்தப்போ அந்த மரியாதையை காப்பாற்றிக்காம அந்த வடிவேல் கதையில் வடிவேல் சொல்லுவாப்புல, ஒரு ஹோட்டலுக்கு போகல மும்பைக்கு மச்சின வீட்டுக்கு. ஆமாம், சூர்யா கிளம்பு, நீ ஊருக்கு கிளம்பு, மரியாதை தான் நடத்திக்கிட்டு இருப்பாப்புல. இவர் இப்படி நின்றுக்குன்னு தம்பி ராமகிட்ட சொல்லி அனுப்புவார். அதான் வந்து ஒத்துவிடுமா, ஒத்துக்கலாம் போக சொல்லிடணும். அதான் என்ன சாகலை, நான் அப்படியா சொன்னேன், நான் இங்கே கூட படுத்துக்கிறேன்னா அப்படி இப்படி அந்த மாதிரி கதை தான் இந்த கதை. அதனால் அந்த ஓவர் பந்தா உடம்புக்கு ஆகாது. இருக்கிறது அடுத்து அக்கா இருக்காங்க அன்னியார், இதுவும் ஓவர் பந்தா டபுள் டிஜிட். இன்னைக்கு காலைல கூட ஒரு பேட்டி கொடுத்தேன். என்ன சொல்கிறாங்க? இல்லை, இன்னும் மார்ச்சில் தானே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன். ஆமாம், ஓட்டு போகிறது என்னைக்கிடா? ஏப்ரல் 20 தானே, 19 வரைக்கும் டைம் இருக்குல்ல. அப்புறம் என்ன அப்படின்றது தான். என்ன பிரச்சனைனா இங்கே டபுள் டிஜிட்டு 20க்கு மேலே கேட்டுக்கிறாங்க. இன்னும் அவ்வளோ வர்த்தே கிடையாதுமா, அந்த வீடே வந்து கிடையாதாமே, வாடகை விடாமல் அப்படின்ற மாதிரி. சிங்கிள் டிஜிட் 9 சீட் தரேன், ஒரு ராஜ்யசபா தரேன்னு இவர் சொல்லிட்டு 9 சீட்னா பெரிய விஷயம் பாருங்க. உங்களுக்கே பெரிய விஷயமா தெரியுது, அந்த அன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அங்கே போயிட்டு 22 சீட்டு கேட்டுக்கிறாங்க. திமுக என்னது 22? அதன் 3 கட்சிக்கு நான் பிரித்து கொடுப்பேனே, 4 கட்சி கொடுத்தேன், 6 கட்சி கொடுப்பேனே. நம்ம கமல்ஹாசனுக்கு 2 தான் நினைக்கிறேன். நீ என்ன நினச்சினுக்கிறீங்க? என்கிட்ட இவ்வளோ இது இருக்குது, என்ன இருக்குது? கமல்ஹாசன் 4% இங்கே வந்தார் தெரியுமா? இன்றைக்கி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கணும் தெரியுமா? சொன்னால் கம்முனுங்கிறாப்புல 3 சீட்டு கேட்டுனுங்கிறாப்புல, அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிங்க. 3 சீட்டு 3 படம், டபுள் டிஜிட்டு. அது வேறையா? விக்ரம் மாதிரி. அது போதும் நம்ம தலைவனுக்கு. விக்ரம் மாதிரி தக்லைஃப் மாதிரி வரக்கூடாது. அப்போ அது போதும் பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் அதெல்லாம் இல்லை, சிங்கிள் டிஜிட்டான்ட்டாங்க. இன்றைக்கி அந்த அந்நியாரும் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இவன் வழக்கம் போல் மைக்கை போனாட்டா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். முடிவு எடுத்துட்டேன், அந்த முடிவு எடுத்ததுடைய முடிவை உங்களுக்கு முடிவாக எப்போ ஒரு நாள் சென்னையில் சொல்கிறாங்க, நான் வந்து முடிவு பண்ணுவேன்னு வாங்க. சென்னையில் அதே பதில சொல்கிறாங்க. திருப்பி இன்னைக்கு காலையில் தென்காசி அந்த விசு படத்தில் வர வசனம் தான். பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சா அவருக்கு எந்த பைத்தியக்கார டாக்டர் பைத்தியத்துக்கான வைத்தியத்தை பார்ப்பார் அப்படின்னு மண்டே பிச்சுன்னு ஒருத்தன் ஓடிடுவான். அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன், முடிவு எடுத்ததுடைய முடிவை எப்போது சொல்கிறோன்றதை முடிவு பண்ணி அந்த முடிவை உங்களுக்கு நான் முடிவாக அறிவிப்பேன் அப்படின்னு. ஐயோ அண்ணி கிளம்புறா அண்ணி. ஐயா என்ன சார் பண்ணுவார்? ஐயா கம்முனுங்கிறாப்புல. ஐயாட்ட போய் இந்த டிக்கெட்டுங்க தான், என்ன ஐயா பண்ணலாம், என்ன பண்ண சொல்ற, என்ன பண்ண சொல்ற, கோவப்படும். ஆமா, என்ன பண்ண சொல்ற சொல்லு. இந்த ஐயா அந்த கௌரவம் படத்துல பாட்டு வருமே, அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம், அவன் மேல் தொடுத்தது அர்ஜுனர் கவனம், நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம் அப்படின்ற மாதிரி பையனை நினைச்சு பாடின்னு இருக்காப்புல. வேற என்ன பண்ண முடியும்? நீ எங்கேயா போனா இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. திருமாவளவனுக்கு அங்க போனா அது பால்வாடி கட்சி. ஐயா மரியாதைக்கெல்லாம் அங்கே போனால் வேலைக்கு ஆகுமா? ஐயா வா வாங்க வாங்கன்னு வாங்க, நல்லா மாலை போட்டு எல்லாம் கொடுத்து அப்படி ஐயா ஓரமாக உட்காருங்க, அதை பேசிட்டு வந்துடுன்னு போயிடுவாங்க. அப்போ பால்வாடி கட்சி நம்பியும் போக முடியாது. என்னதான் பண்ணுறது? தனியாக இருக்கிறோம், துறவரம் போகிறேன் அப்படின்னா ஐயா ஐயா சீமான், நாங்கள் என்ன ஐயான்னு சீமானண்ணன் கூட போகலாம்ல. சீமானண்ணன் கூட அவர் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றாரு. அவர் ஏன் தலைமையில் வரீங்களான்னு கேட்பாரு. ஐயாவுக்கு அது கௌரவ குறைச்சலாக இருக்கும். அப்போ இவர் யாரையா போனால் இவர் தான் முதல்ல வேட்பாளர். அப்போ யாரு? ஐயா தேர்தல் நிற்க மாட்டார். 100 சீட்டு கேட்போன்னு ஏதோ சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் அது ஒரு கானா காலன்னு ஒரு பாட்டு வருமா, அது மாதிரி உறவுகள் சேர்ந்து ஒன்றாக இருந்த காலம் அதெல்லாம். இப்போ தான் தம்பி தனியாக கடை வச்சுட்டு பெரிய கடை ஆயிடுச்சு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆயிடுச்சு, நம்ம வியாபாரம் எங்கன்ற மாதிரி. அதனால ஐயா விட்டுருங்க.